السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ جاءك الذين يؤمنون بآياتنا فقل سلام عليكم كتب ربكم على نفسه الرحمة صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن رحمتي سبقت غضبي صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டியர் புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானின் முதல் ஜும்ஆவில் வீட்டிருக்கிறோம். இதுவரையிலையும் நாம் நோற்ற நோன்புகளையும் தொழுத தொழுகைகளையும் வழங்கிய தான தர்மங்களையும் எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து பரிபூர்ணமான கூலியை இம்மையிலும் நாளை மறுமையிலும் வழங்கிய புரிவானாக. அருமையானவர்களே, உலகில் வாழ்கிற மனித சமுதாயம் ஒருவருக்கு ஒருவர் இரக்கத்தன்மையோடு வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். வாழ்வில் இருக்கும் நெடிவு சுழிவுகள் எல்லாம் மாறி ஒரு விதமான நிலைக்கு வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். ஒரு கவிஞன் கூறுவான்: இரக்கம் பிறக்காதோர் இரக்கம்தான் பிறந்தோர், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரையும் இரக்கத்தோடு இருப்போம். இரக்கம் மிக முக்கியமான ஒன்று, கருணை மிக முக்கியமான ஒன்று. ஒரு முதலாளி தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியின் மீது இரக்கமுள்ளவனாக இருக்கும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது இரக்கமுள்ளவர்களாக இருக்கலாம். பள்ளி ஆசிரியர்கள் தங்களுடைய மாணாக்கரின் மீது இரக்கமுள்ளவர்களாக இருக்கலாம். இப்படி இரக்கத்தோடு நடந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாம் மிக சுலபமானதாகவும் சீரானதாகவும் இருக்கும். இந்த இரக்க குணம்
ரப்பனுடையது. அல்லாஹ்வுடைய இரக்கத்திலிருந்து ஒரு இரக்கத்தை மட்டுமே ரப்பு இந்த துன்யாவில் வழங்கியிருக்கிறான் என்று முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டுவதும் ரப்பனுடைய இரக்க குணத்திலிருந்து ஒரு குணம் அது. ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசியின் மீது இரக்கம் காட்டுவதும் ரப்பனுடைய அந்த கருணையில் நின்று உள்ளது. அவ்வளவு விசாலமான இரக்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், நமக்கு எதிராக யாராவது ஏதாவது ஒன்றை செய்தாலோ உடனே அவர் மீது நாம் கோபப்படுகிறோம். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக ஏதாவது ஒன்றை காட்டி விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுவது, எனக்கு நீ மாறு செய்யாதே, என்னை நீ வணங்கி வழிபட்டு வாடு, ஹலாலை பேணி வாடு என்றெல்லாம் சொல்லுகிற ரப்பு அப்படி செய்யாமல் இருந்தால் அதற்கான தண்டனை உனக்கு உண்டு என்று மறைவுக்கு செய்தும் கூட ரப்புக்கு மாறு செய்கிற பொழுது நம்மை விட்டு வைத்திருக்கிறானா இல்லையா? இது ரப்பினுடைய மிகப்பெரிய கருணை. அவன் நினைத்தால் ஆது சமுதாயத்தை அழித்ததை போல நம்மை அழித்திருக்கிறான். எவ்வளவோ அட்டுழியங்களை துன்யாவில் செய்கிறோம். செய்யக்கூடாது என்று மார்க்கம் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதுவெல்லாம் செய்யக்கூடாது என்று தெரிந்தும் கூட செய்து கூட ரப்பு நம்மை விட்டு வைத்திருக்கிறான் என்றால், அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானது, ரப்பினுடைய இரக்கம் விசாலமானது. இந்த விசாலமான கருணை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த துன்யாவில் சில காரியங்களை நாம செய்ய வேண்டும். அடுத்தவர்களின் குறையை மறைப்பதினால் அல்லாஹ்வுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் என்கிறார். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய குறையை மறைக்கிறான் என்பது ரப்பு நமக்கு வழங்குகிற கருணை. நமக்கு தெரியும் ஹதீஸ், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹு அல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குறையை மறைத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவருடைய குறையை மறைக்கிறான். நாம் செய்கிற பாவங்கள் நாளை மறுமையில் நம்முடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், நம்மை கண்ணியமாக நினைத்தவர்கள் எல்லாம் நிற்கிற அந்த சபையில் அவருக்கு தெரியாமல் இந்த துன்யாவில் செய்த ஒரு பாவத்தை நாளை அங்கே வைத்து அல்லாஹ் திரையை விலக்கினான் என்றால் அதே மாதிரியான ஒரு கேவலம், ஒரு சங்கடம் வேறு எதுவும் இல்லை. அப்படி ஒரு சூழல் நமக்கு வராமல் ரப்பு நம் மீது இரக்கம் காட்ட வேண்டுமா? பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், வாழுகிற காலத்தில் அடுத்தவரின் குறையை நீ மறைத்து வாழ. இன்னொரு ஹதீஸை பார்க்க முடியும், லா யஸ்துரு அபுதுன் அபுதன் ஃபித் துன்யா. துன்யாவில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குறையை மறைப்பதில்லை. இல்லா சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. நாளை மறுமையில் குறையை மறைத்தவரின் குறையை அல்லாஹ் மறைக்காமல் மறைப்பதில்லை. பொதுவாக அரபியில முதல் வார்த்தை லாவும் இடையில் இல்லா என்கிற வார்த்தையில் வருகையானால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை போல அப்படி ஒரு வார்த்தை அமைப்பில் ஒரு வாக்கியம் வறுமையானால் அது மிகவும் உறுதியான வார்த்தை என்பது பொருள். அரபியில் லா யஸ்துர், அல்லாஹ் மறைக்காமல் இருக்கவே மாட்டான். உலகத்தில் ஒருவருடைய குறையை மறைத்தால் ரப்பு நாளை மறுமையில் அவருடைய குறையை மறைக்கிறான். அது அவனுக்கான கருணை என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸை பார்க்க முடியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பார். மா யக்உ பைனல்லாஹி தஆலா வ பைன அப்திஹில் முஃமினீன் யௌமல் கியாமா. எதனால அல்லாஹ் அவருடைய முஃமினான அடியானுக்கும் அவனுக்கும் மத்தியில் உள்ள காரியத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் மறைக்கிறான், அது என்ன நிகழ்வு என்று கேட்பார். இது அல்லாஹ்வுடைய கிருபை அல்லவா என்று அந்த மனிதன் சொல்லிவிட்டு கேட்பார். உடனே அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை தன் பக்கம் நெருக்குவான். யுதினில்லாஹு யௌமல் கியாமா, யுதினில் முஃமின யௌமல் கியாமா. ஒரு முஃமினான அடியானை அல்லாஹ் தன் பக்கம் நெருக்குவான். நெருக்கிவிட்டு அவன் இந்த உலகத்தில் செய்த பாவமான காரியங்களை எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு வெளிப்படுத்துவான். வெறும் நெருக்கிறது மட்டுமல்ல, பாவத்தை வெளிப்படுத்தி காட்டுவது மட்டுமல்ல, ரப்புக்கும் அவனுக்கும் இடையில் அல்லாஹ் சுற்றி ஒரு திரையை அமைத்துக் கொள்வார். அடுத்தவர்கள் இவனுடைய பாவத்தை பார்த்து விடக்கூடாது,
இவனை பற்றிய தவறான கருத்து நாளை மறுமையில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ரப்பு அவருடைய அடியானை, மூமினான அடியானை பக்கத்தில் அழைத்து திரையை சுற்றி அமைத்து அதற்குள்ளால் ரப்பும் அந்த மூமினான அடியான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ரப்போடு நெருங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய சுவாரஸ்யமான நிகழ்வு. ரப்பு தன்னோடு பக்கத்தில் நெருக்கிவிட்டு அவருடைய பாவங்களை வெளிப்படுத்தி கேட்பானா, நீ இன்னதெல்லாம் செஞ்சதான, நீ இன்ன பாவங்களை எல்லாம் திரும்ப திரும்ப அல்லாஹ் கேட்பான். இந்த பாவம் நீ செஞ்ச பாவம் தானே, இந்த பாவம் நீ செய்த பாவம் தானே. அவன் நினைப்பானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், வரஆ ஃபீ நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக். அவன் நினைப்பானா, நம்ம கதை முடிஞ்சது, அன்னஹு ஹலக், நம்ம கதை இன்னைக்கு முடிஞ்சது. ரப்பு எல்லா பாவத்தையும் ஒண்ணு விடாம நமக்கு காமிச்சு தர்றானே, திரைய வேற போட்டு இருக்கிறானே, என்ன நடக்க போதும் என்று தெரியாமல் தத்தளித்து போய் நிற்கிற அந்த மனிதனை பார்த்து ரப்பு சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, இந்த பாவத்தை எல்லாம் உன் மீது நான் துன்யாவிலேயே மறைத்து விட்டேன். வஅன அக்ஃபிரு லக்கல் யௌம, இன்றைக்கு உன்னை நான் மன்னித்திருக்கிறேன், என்னுடைய ரஹ்மத் மிக விசாலமானது என்று ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்லுவான் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த வாக்கியம் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ரமலான் ஆமீன் சொன்னா டக்கு கபூல் ஆயிடும். எங்க ஹதீஸ் இருக்குங்க கூடாது, நம்பிக்கையோட சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்கியம் நிறைந்த மக்களில் நம்மை சேர்ப்பானாக. அருமையான சகோதரர்களே, ரப்புடைய அந்த விசாலமான ரஹ்மத் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த துன்யாவில் அடுத்தவர்களின் குறையை மறைக்க வேண்டும். ஏன் இந்த கருணையை பற்றி சொல்லுவதற்கான காரணம், பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அலங்கரிக்க செய்திருக்கிறார். எனவே தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமுள்ளவனுக்கெல்லாம் இரக்கமுள்ளவனே, உன்னுடைய இரக்கத்தை கொண்டு எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. ரப்பினுடைய இரக்கம் வேணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நாம செஞ்சிட்டு இருக்கிற அடுத்தவரின் குறைகளை வெளிப்படுத்துகிற அந்த செயலை அதை விட வேண்டும். இன்னைக்கு குறைகளை காதுக்கு காது சொல்வதை கடந்து போய், கண்ணுக்கு கண் பார்த்து பேசி குறைகளை பரிமாறுவதை கடந்து போய், அடுத்த ஊரில் இருப்பவன் அறிகிறவன் வழியில் வாட்ஸ்அப் மூலமாக உள்ளூரில் இருப்பவனின் குறையை வெளிப்படுத்துறோம் என்றால் நாளைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனையை வைத்திருப்பான். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எங்கேயாவது யாராவது ஒரு இஸ்லாம் சொன்ன தடுத்த காரியமான விபச்சாரமோ, மது அருந்துதலோ, திருடுதலோ ஏதாவது ஒருத்தர் செய்திருந்தார்னா அங்கிருந்து வாட்ஸ்அப்ல வரும், இந்த திருட உங்க ஊர் பக்கத்துல வந்தா நீங்க கவனிச்சுக்கங்க அப்படின்னு. அவன் போட்டோவோட, அவன் அடி வாங்கினதோட, அல்லது விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற அதே நிலையோட, அல்லது வேற ஏதாவது தவறு செய்கிறான அதோட அவனை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்புள்ள பரப்பி இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் பார்க்கிறது போராது, அமெரிக்காவில் கடைக்கோடியில் வாழ்ந்தவன் கூட இந்தியாவுடைய மூலை முடுக்கில் இப்படி ஒரு தகவல் நிகழ்ந்திருக்கிறது என்று ஒருவனுடைய குறையை பார்க்கிறான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய குறையை ரப்பு துன்யாவில் அல்ல நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் திரையிட மாட்டான். ரப்புடைய இரக்கத்தை நீ அங்கே பார்க்க முடியாது. அப்போ இறைவனுடைய இரக்கம் கிடைப்பதற்கான முதல் வழி அடுத்தவர்களின் குறையை மறைப்பது. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா மிக ஈஸியான இலகுவான வழி என்ன தெரியுமா? அடுத்தவருடைய குறையை வெளிப்படுத்தும் போது நாம நம்ம நினைக்கணும், நம்ம குறை எப்ப அல்லாஹ் அம்பலமாக்குவான்னு தெரியாது, அதை நினைச்சா போதும். அடுத்தவரின் குறையை வெளிப்படுத்த முன்வரும் போது நினைக்க வேண்டியது, நாம எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம், நம்முடைய பாவத்தை ரப்பு வெளிப்படுத்துவதற்கு நேரமாகாது, நாம கொஞ்சம் வாய் அடக்கிக் கொள்வோம் என்று இருந்தால் ரப்புடைய ரஹ்மத் நாளை மறுமையிலும் இம்மையிலும் நமக்கு கிடைக்கும். இது முதல் வழி. இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? துன்யாவில் இருப்பவர்கள் மீது நாம இரக்கம் காட்டணும். லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ். எவன் துன்யாவில் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவதில்லை. இன்றைக்கு எளியவன் நெடியவன் என்று எத்தனையோ பாகுபாடுகளை காட்டி வாழுகிறனா. எளியவனை பார்க்கிற பொழுது இரக்கமற்ற குணமும், நெடியவனை பார்க்கிற பொழுது எங்கிருந்து தான் சுரந்து வருகிறதோ அந்த இரக்கம் என்று ஆச்சரியப்படுகிற அளவில் இரக்க பார்வை.
அருமையானவர்களை இது ரப்பு ஒருபோதும் கபூல் செய்வதல்ல. ஒரு கவிஞர் சொல்லுவார், இன் குன்த லா தர்ஹமுல் மசாகின இன் அதிமா வலல் ஃபகீர இதா யஸ்கூலகல் அதமா. மிஸ்கீன் ஏழை எளியவன் ஆகவ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான மனிதன் ஒருத்த ஏதாவது சிக்காயத்து செய்யும் போது, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு நீ உபகாரம் செய் என்றெல்லாம் உன்னிடத்தில் அவன் தன்னுடைய இரக்க தன்மையை உன்னிடத்தில் இருந்து அவன் எதிர்பார்க்கிற பொழுது நீ அதையெல்லாம் காட்டாம இருந்துகிட்டு நீ ரப்புட்டது இரக்கத்தை கேட்டா எப்படி அவனுக்கு கிடைக்கும்? நீ அடுத்தவன் மேல இரக்கம் காட்டாம, அடுத்தவன் மீது நீ கருணை காட்டாமல் ரப்பே எனக்கு நீ இரக்கம் காட்டு சொன்னா ஒருபோதும் அந்த இரக்கம் வராது. இந்த கவிஞர் சொல்லுகிறார், இரக்கம் காட்டுபவனுக்கு மட்டும்தான் ரப்பு இரக்கம் காட்டுவான். இரக்கம் காட்டாமல் அரக்க குணத்தோடு இருப்பவனுக்கு ரப்பு இரக்கம் காட்டுவதில்லை. இந்த உலகத்தில் ரப்பு ரஹ்மான், பாவம் செய்பவனுக்கும் நன்மை செய்பவனுக்கும் இரக்கம் செய்பவன். நாளை மறுமையில் ரப்பு ரஹீம், பாவம் செய்யாமல் ரப்பை தொழுது வணங்கி வழிபட்டு வாழ்ந்தவனுக்கு மட்டும் இரக்கம் காட்டுபவன். ஒருவேளை இந்த உலகத்தில் அடுத்தவன் மீது இரக்கம் உள்ளவனாக இருந்தால் அந்த ரஹ்மான், அந்த ரஹீமாக மறுமையில் இருப்பவன் இந்த துன்யாவிலும் ரஹீமாக மாறுவான். அருமையான சகோதரர்களே, சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு பாதையில் நடந்து செல்லுகிறார். முன்னோர்கள் நல்லோர்கள் எல்லாம் இரக்கமுள்ளவர், ரப்பினுடைய அந்த ஆயத்துகளையும் பெருமானாருடைய பொன்மொழிகளையும் உள்ளத்தில் தாங்கி வாழ்ந்தவர். எனவே அவர்களிடத்தில் இரக்க குணமும் நிறைகுணமாக அவர்களை பார்க்க முடிந்தது. ஹஸன் ரலியல்லாஹு ஒரு தடவை நடந்து போகும்போது அங்கே இருந்த ஃபகீர்கள், ஏழ்மையான மனிதர்கள் எல்லாம் தெருவுல கிடக்கிற துண்டு துண்டான ரொட்டி எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரொட்டி துண்டுகளை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஏழ்மையான அந்த மக்கள் பக்கத்துல கூப்பிடுறாங்க, எங்களோட வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. உண்மையிலேயே ஒரு உயர்ந்த மனிதன் சமுதாயத்தில் அவனை பெரியவனாக பார்க்கப்படுகிற ஒருவன் இந்த மாதிரி ஏழைகள் பக்கத்துல போய் சாப்பிடுவாங்க. அது ரோட்ல கிடந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து சேகரிச்சு வச்சு உணவு தின்னக்கூடிய அந்த மக்கள் பக்கத்துல தான் போவாங்களா. சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தினுடைய பேரப்பிள்ளை பக்கத்துல போனாங்க. ஃபஅஜாபஹும் இலா தாலி, பக்கத்துல போனாங்க, அவங்களோட உட்கார்ந்தாங்க. உட்காரும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முதக்கப்பிரின், அல்லாஹ் பெருமை அடிப்பவரை விரும்புவதில்லை என்று சொல்லிவிட்டு அந்த மக்கள் பக்கத்துல இருந்து அந்த ரொட்டி துண்டை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுவார்கள், ஒரு தடவை நீங்க என் வீட்டுக்கு வரணும், நான் உங்களுக்கு சமைச்சு போடுவேன். வந்தார்கள், சமைத்து போட்டார்கள். அவர்கள் உடுக்கும் உடைகளையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்தவன் மீது இரக்கம் காட்டும் போது ரப்பு நம் மீது இரக்கம் காட்டுவான் என்கிற தத்துவத்தை உள்ளத்தின் அடித்தத்தில் ரொம்ப ஆழமாக பதிய செய்த மேன்மக்கள் அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டி வாழ்ந்தார். ஒரு உருது கவிஞன் சொல்வான், தில் கி நர்மி ஔர் ரஹம் தில் பி ரப் கா ஏக் ஹை. ரப்பு உன் மீது இரக்கம் காட்ட வேண்டுமானால் தூயமான உள்ளம், கருணை உள்ளமும் இருப்பவனுக்குத்தான் ரப்பினுடைய இரக்கமான உள்ளம் கிடைக்கும். ரப்பின் மீது இரக்கம், ரப்பினுடைய இரக்கம் வர வேண்டும் என்று சொல்லி அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருந்தால் ஒருபோதும் கிடைப்பது. அப்ப இரண்டாவது வழி, இறைவனுடைய கருணை கிடைப்பதற்கு துன்யாவில் நம்மோடு வாழுகிற சக மக்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இரக்கம் காட்ட வேண்டும். மூன்றாவது வழி, அல்லாஹ்விடத்தில் துஆ செய். அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு நீ கிருபை செய். நீ கிருபையானனுக்கெல்லாம் கிருபையாளன், எனக்கு நீ கிருபை செய். சில அறிஞர் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் சில துணுக்குகளை பார்க்க முடியும். ரொம்ப நுட்பமான புத்தி உள்ளவர். ரப்புட்ட கேட்கும் போது ரொம்ப தன்னுடைய புத்தியை தீட்டி கொண்டு கேட்டிருப்பார்களோ என்று நம்ம எண்ணத்தை என்ன செய்யும். அப்படி வாழ்ந்தவர் சையதுனா
உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு 5ஆம் கலீஃபா என்று இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்படுகிற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரப்பிட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், முஸல்லால நின்னுட்டு கேக்குறாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ரஹம்னி, எனக்கு நீ ரஹ்மத் செய். ஃபைன்னக குல்த, நீ சொல்லிருக்கிறாய் அல்லவா, இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், நற்குணமுடைய அழகிய குணமுள்ளவர்கள் நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு என்னுடைய ரஹ்மத் நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாயே, யா அல்லாஹ், எனக்கு நீ கிருபை செய். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்களாம், ஃபைல்லம் அகுன் மினல் முஹ்ஸினீன், ஒருவேளை நான் அப்படி நல்ல அமல்கள் செய்பவனாக இல்லாமல் நற்குணம் உள்ளவன் அல்லாதவனாக இருந்தால் ஃபஅன மினஸ் ஸாயிமீன், யா அல்லாஹ், நான் நோன்பாளி யா அல்லாஹ், அதனால எனக்கு நீ கிருபை செய். நீ அதையும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறியே, நோன்பு வைத்திருக்கும் ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு மகத்தான மக்ஃபிரத்தும் அல்லாஹ்வுடைய கூலியும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாயே, எனக்கு நீ கிருபை செய். அப்படி ஒருவேளை நான் நோன்பாளி இல்ல என்று நீ நினைப்பாயே, ஆனால் ரஹ்மானே, யா அல்லாஹ், எனக்கு நீ கிருபை செய், நான் முஃமின், நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பவன், நீ ஈமான் கொண்டிருப்பவனுக்கு ரஹீமாக இருப்பாய் என்று குர்ஆனில் சொல்லியிருக்கிறாய் அல்லவா. ஒருவேளை அப்படி நான் முஃமின் இல்லை என்று நீ நினைப்பாயே, ஆனால் யா அல்லாஹ், நான் முசீபத்துகளை கொண்டு நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், எனவே எனக்கு நீ கிருபை செய். காரணம், நீ குர்ஆனில் சொல்லியிருக்கிறாய், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, சோதனையாக்கப்பட்டவர்கள் கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்த ஆயத்தில் நீ சொல்லும்போது உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு தான் என்னுடைய பாவ மன்னிப்பு, அவர்கள் மீது தான் என்னுடைய இரக்கம் என்று நீ சொல்லியிருக்கிறாயே ரப்பே, எனக்கு நீ கிருபை செய் என்பதாக சையதுனா உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். மூணாவது விஷயம், ரப்பிட்ட துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யாம ஒரு வழியும் இல்லை. உலகத்தில் வாழ்ந்த எத்தனை பாவிகளாகட்டும் மேன்மக்களாகட்டும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ரப்பிட்ட யா அல்லாஹ் என்று கரம் நீட்டித்தான் இந்த உலகை விட்டு பிரிய முடியும். ஒருவேளை பாவியாக இருந்தால் ரப்பே என்னை மன்னிச்சிருன்னு கேட்பார், நல்லவராக இருந்தா ரப்பே நான் செய்த நல்ல அமலை கபூல் செய் என்று கேட்பார். எப்படியோ ஒரு வழியில் படைத்த ரப்போடு கையேந்தாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற எந்த மனிதனும் இல்லை. ரப்பனுடைய ரஹ்மத்து அவ்வளவு விசாலமானதும் ரப்பனுடைய கருணை எல்லா நிலைகளிலும் நமக்கு தேவையானது கூட. அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லாம இந்த உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது. எவ்வளவு தூரமான பகுதியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆழமான பகுதியில் இருந்தாலும் சரிதான், ரப்பனுடைய ரஹ்மத்து நமக்கு வேணும். சையதுனா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வைத்துக் கொள்ள இருக்கிறாங்க. மீன் வைத்துக் கொள்ள இருக்கும் போது வானவர்கள் ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற சத்தத்தை கேட்கிறாங்க. யூனுஸ் நபி மீன் வைத்துக் கொள்ள இருந்த அந்த நிக்கிறதா சொன்னாங்க. இப்போ மலக்குமார்கள் எல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு சொன்னாங்களா, யா அல்லாஹ், யா ரப், ஹாதா ஸௌத்துன் தஈஃபுன் மஅரூஃப், இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான குரலா இருக்கு, ரொம்ப பலகீனமா இருக்குது, யா ரப்பே, இது யாரு என்று கேட்கும் போது அல்லாஹ் திரும்ப கேட்பான், அத்தஅரிஃபூன தாலிக், அவர் உங்களுக்கு தெரியுமா? மன் ஹு யா அல்லாஹ், அவர் யார் உங்களுக்கு சொல்லித்தான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அவர்தான் என்னுடைய அடியார் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். திரும்ப மலக்குமார்கள் கேட்டார்களாம், அல்லதி லம் யஸல் யர்ஃபஉ லஹு அமலுன் முத்தகப்பலுன் வ தஅவத்துன் முஸ்தஜாபத்துன், யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளப்படுகிற அமலும் ஒப்புக்கொள்ளப்படுகிற துஆவும் அங்கீகரிக்கப்படுகிற துஆவுடைய தன்மையை பெற்ற யூனுஸ் நபியா மீன் வயிற்றுக்குள்ளால் சிக்கிக் கொண்டார்கள் என்று சையதுனா மலக்குமார்கள் எல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு சொல்வார்களாம், ரப்பே அவலா தர்ஹமு மா கான யஸ்னஉ ஃபில் ரஹாஇ, ரப்பே அவர் நல்லா இருக்கும் போது ஒரு அமல் செஞ்சு வாழ்ந்தாரே, அவர் இப்ப பேரிடர் காலத்தில் இருக்கிறார், சோதனை காலத்தில் இருக்கிறார், அவருக்கு நீ கிருபை செய்யக்கூடாதா என்று மலக்குமார்கள் எல்லாம் ரப்பிடத்தில் முன்வைக்கிறார்கள் அவர்களுக்கு கிருபை செய்வதற்கு. அல்லாஹ் உடனே மீனிடத்தில் பேசினான், உன்னுடைய வாயை திற, என்னுடைய அடியார் வெளியில் வர வேண்டும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவன் மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை
மா அவலா தர்ஹமு மா கான யஸ்னஉ ஃபிர் ரஹாய். நல்லா இருக்கும்போது நல்ல அமலை செய்தாரே ரப்பே, சோதனையா இருக்கும்போது நீ கிருபை செய்யக்கூடாதா? நன்மையானவர்களே, நன்மைக்குரிய பாசத்திற்குரிய இளம் சிறார்களே, என் வயது ஒத்த நண்பர்களே, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது ரப்பை வணங்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது ரப்பை வணங்க வேண்டும். மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை அதுதான். ஆரோக்கியமாக இருக்கும்போது என்ன நினைத்தாரே ரப்பே, சோதனையில் இருக்காரே நீ கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? ரப்புடனே இரக்கத்தை விசாரப்படுத்தினார் அல்லவா? அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற ரஹ்மத்து ரப்பிடத்தில் இது போன்ற நல்ல அமல்களை சொல்லியும் கேட்க வேண்டும். எவ்வளவு தூரமான பகுதிகளில் இருந்தாலும் சரிதான், ரப்புல் ஆலமீன் அவருடைய விசாலமான ரஹ்மத் நம்மை வந்து சேரும். அவருடைய ரஹ்மத்திற்கு எந்த கஞ்சத்தனமும் இல்லை. நாம் வேண்டுமானால் அடுத்தவர் மீது இரக்கம் காட்டுவதில் கொஞ்சம் கஞ்சிகளாக இருக்கலாம். படைத்தரப்பு கஞ்சன் அல்ல, அவன் கசானா மிக விசாலமான. அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் முதல் பத்தில் அல்லாஹ்விடத்தில் பெருமானார் அவர்கள் கேட்க சொன்ன துஆ, அல்லாஹும்ம ரஹம்னி, ரஹ்மானே எங்களுக்கு நீ கிருபை செய். நாளை மறுமையில கடைசியா சொர்க்கத்துக்கு ஒரு ஆள் போவார். பெருமானார் சொல்லுகிற அந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார். கடைசியா ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போவார். தவழ்ந்தும் உருண்டும் இருந்தும் பிறண்டும் போகுவார். சிராத்துல் முஸ்தகீமை கடந்து போகுவார். கடந்து போன அந்த மனிதன் சிராத்தை கடந்தவுடன் ஒரு வார்த்தை சொல்லுவார் நரகத்தை பார்த்து, எனக்கு முன்னால் வருபவர்களும் பின்னால் வருபவர்களும் விட நான் மிகப்பெரிய அல்லாஹுவிற்கு இரக்கத்திற்கு சொந்தக்காரன். அல்லாஹ் எனக்கு இந்த வாக்கியத்தை தந்திருக்கிறான், உன்னிடத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெற்று விட்டேன் என்று அந்த மனிதன் நரகத்தை பார்த்து சொல்லிவிட்டு திரும்ப சுவனத்தை பார்த்து நடக்க துவங்குவான். அப்போ ஒரு மரம் அவனுக்காக வேண்டி புதிதாக முளைத்து வருமா. அந்த மரத்தை பார்த்த உடனே இந்த அடியார் சொல்லுவான், யா அல்லாஹ், கொஞ்சம் அந்த மரத்தினுடைய நிழல்ல நான் போய் உட்கார்றேன், கொஞ்சம் தண்ணியும் அந்த நீரோடையில இருந்து நான் குடிக்கிறேன்னு சொல்லும் போது அல்லாஹ் கேட்பானா, அது மட்டும்தான், இங்க அதுக்கு மேல நீ கேட்க கூடாது, இதுக்கு மேல கேட்க கூடாது, இந்த மரம் மட்டும்தான். ரஹ்மானே லா தஸ்அல் லா அஸ்அலு, நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், எனக்கு அந்த ஒரு மரத்தை மட்டும் கொடுத்துரு. இந்த அடியான் போகுவான், அந்த மரத்தினுடைய நிழலில் உட்காருவான், நீரோடையிலிருந்து தண்ணீர் இறங்குவான். அவன் முடிச்சதுக்கு பின்னால திரும்ப பார்த்தா அங்க இதை விட அலங்காரமான ஒரு மரம் திரும்ப முளைத்து வரும். திரும்ப அதை பார்ப்பான் அந்த மனுஷன். பார்த்த உடனே ரப்பிட்ட கேட்பானா, யா அல்லாஹ், எனக்கு அந்த மரத்தை தாயேம்பா, எனக்கு அந்த மரத்தினுடைய நிழலை தாயேம்பா. அல்லாஹ் கேட்பானா, முதல்லயே நான் நிபந்தனை வச்சுதானப்பா தரமாட்டேன்னு, நீ கொடு அல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் திரும்ப அந்த மரத்தை கொடுப்பான். அதுக்கு பக்கத்துல போவானா, அதனுடைய நிழலில் இருப்பான். அதிலிருந்து வருகிற ஊற்றெடுத்து வருகிற நீரை அருந்தி விட்டு நிமிர்ந்து பார்க்கிற பொழுது அடுத்த ஒரு மரம் மிக விசாலமானதாகவும் அலங்காரமானதாகவும் நல்ல கம்பீரத்தோடும் இருக்கிற பொழுது திரும்ப ரப்பிட்ட கேட்பானா, யா அல்லாஹ், எனக்கு அந்த மரத்தை கூட அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவானா, நான் தான் திரும்ப கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேனே, நீ தான் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, திரும்ப கேட்கறியே. அப்பே விசாலமான இரக்கம் உள்ளவன், எனக்கு அந்த மரத்தை கொடு. திரும்ப அல்லாஹ் அந்த மரத்தை கொடுக்கும். இப்போ அல்லாஹ் திரும்ப கேட்பானா, அடியானை பார்த்து கேட்பானா, நான் உன்னை ஒரு சொர்க்கத்துக்குள்ளார நுழைய வைக்கிறேன், அந்த சொர்க்கம் துன்யாவை மாதிரி பல மடங்குல இருக்கும், அப்படி ஒரு சொர்க்கம் உனக்கு தரட்டுமா? ஐயோ தீக அன்னஅதீக துன்யா வ மிஸ்லஹா மஅஹா, துன்யாவை மாதிரி பல மடங்கு உள்ள விசாலமான ஒரு சுவனத்தவனுக்கு தரட்டுமான்னு கேட்கும் போது இந்த பைத்தியக்கார மனுஷன் அந்த ரப்பை பார்த்து கேட்பானா, யா அல்லாஹ், அத்தஹ்தஹ்ஸிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ என்ன பரிகாசம் செய்றியா, என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்பான். ரப்பு சிரிச்சிருவான். ரப்பை பார்த்து ஒருத்தர் கேட்கும் போது என்ன பார்த்து கேட்கிறானே, ஃபலஹிக்கல்லாஹ், அல்லாஹ் சிரித்து விட்டான். இந்த ஹதீஸை அறிவிக்கிற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்சுக்கிட்டே சொல்வாங்க. பக்கத்துல இருந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்களா, ஏன் சிரிக்கிறீங்க? என் ஹபீப் இந்த ஹதீஸை சொல்லும் போது சிரித்தார்கள், நாயகமே சிரித்தார்கள். ஹபீப் நாயகம் சிரிப்பதற்கான காரணம் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வு நடக்கும் போது சிரித்தான், எனவே தான் நாயகம் சிரித்தார்கள் என்பார்கள். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அந்த வாக்கியத்தையும் கொடுப்பான். அருமையான சகோதரர்களை, அவ்வளவு விசாலமான கருணைக்கு சொந்தக்காரன் படைத்த ரப்புல் ஆலமீன். அவருடைய விசாலமான அந்த கருணையை இந்த துன்யாவில் இந்த ரஹமத்தான இந்த முதல் 10 நமக்கு வழங்குகிறான். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹமத்திற்காக துஆ செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவருடைய விசாலமான ரஹ்மத்தை அடையும் நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.